Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ட்ரைலரில் ரெஃபரன்ஸ் இல்லை, ரெஃபரன்ஸில் தான் ட்ரைலரே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹவ் யூ ஃபீல்? ஸ்பாய்லர் ட்ரெய்லர் தான். ஏன்னா படத்தில் இத்தனை ஃபைட் வருது, இத்தனை சீக்வன்ஸ் ஹைப்பான மொமெண்ட்ஸ் இருக்குங்கிறது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனால் இதை ஒரு கான்ஃபிடென்ட்டாக ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னா இதை தாண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ எந்த அப்பாக்கா இருந்தாலும் ரியாலிட்டிலே வந்து பையனை தொட்டா கோவம் வரும்ல ஃபேமிலியில். ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு கேங்ஸ்டர் அவரோட பையனை தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அர்ஜுன் தாஸ் இந்த படத்துக்கு மிக பொருத்தமான வில்லன் நான் நினைக்கிறேன். ஹெவிலோட கன்லாம் இருக்கு, அதை வச்சுட்டு ஒரு பர்சன் இவ்வளவு ஜாலியா இருக்கானா, அவன் எவ்வளவு டெட்லியான ஒரு பர்சன். அதுவும் தமிழ் பாடலை வச்சு அங்க ஷிப்ல மஜா பண்றான், ஃபன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவனோட கேரக்டரைசேஷன் பாருங்க. வில்லாங்கிற ஒரு கேரக்டர் வில்லா தான் அவன். ஸோ அவன் தான் இங்கே எவால்வ் ஆகி வராங்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்க முடியாதுல்ல. அப்போ இனி வில்லா 2 எடுத்தா அந்த வேல்யூ குறைஞ்சிற வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போ இது ஒரு ஏசியூவா இருந்தா அது அவ்வளவு ஈஸியாக சேர்த்துற முடியாது எல்லாத்தையுமே. ஏன்னா பெரிய பெரிய டான்ஸ் இருக்காங்களே, இப்போ ஜாக்கி ஷெராஃப் சார்லாம் காமிக்கிறாங்களா, அவரில் வந்து எதுவுமே தெரியாம ஒரு கேரக்டர் இருக்காது. கண்டிப்பா இந்த ஹீரோ ஏகேன்னு சொல்றாங்களே, அவரோட ஆரியம் தெரிஞ்சிருக்கும் இப்படி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு. லைட்டா அந்த ரோலெக்ஸ் சாயல் வருதோ. எனக்கு தெரிஞ்ச ரோலெக்ஸ் இப்படி பெண்கள் கூட மஜா பண்ணுவானான்னு எனக்கு தெரியலையே. குட் பேட் அக்லி பயங்கர பஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலி ட்ரைலரே வந்து ஃபயராக கொடுக்கணும் அப்படின்னு நிறைய எலிமெண்ட்ஸ் வச்சிருக்காரு ஆதிக். அதுவும் வந்து சொல்லவே வேண்டாம், எல்லாரும் மீம்ஸ் போட்ட மாதிரி ட்ரைலரில் ரெஃபரன்ஸ் இல்லை, ரெஃபரன்ஸில் தான் ட்ரைலரே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹவ் யூ ஃபீல்? அந்த ட்ரைலர் பார்த்துட்டு நீங்கள் என்ன நினச்சிங்க, என்ன தாட் வந்துச்சு? எஸ், இது ஸ்பாய்லர் ட்ரெய்லர் தான். ஏன்னா படத்தில் இத்தனை ஃபைட் வருது, இத்தனை சீக்வன்ஸ் ஹைப்பான மொமெண்ட்ஸ் இருக்குங்கிறது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனால் இதை ஒரு கான்ஃபிடென்ட்டாக ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னா இதை தாண்டிய விஷயங்கள் இருக்குது, இன்னும் செலிப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறதான். அது தாண்டி இப்போ மார்க் ஆண்டனி பார்த்துருக்கோம், நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம், சாரோட ட்ரீட்மெண்ட். அதே சேம் தான் இங்கேயுமே. அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுங்கிறது ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தெரியும். கரெக்டு. இப்போ மார்க் ஆண்டனி வந்துட்டு லைக் அது சும்மா நம்ம போனோமா ஜாலியாக சிரிச்சோமா வந்தோமா இந்த மாதிரி ஒரு படம். அதுவே வந்து தலை படத்துக்கு அது அப்ளை ஆகுமா? இல்லை, அதே டெம்ப்ளேட் இங்கே அப்ளை பண்ணியிருந்தாலும் அப்ளை ஆகும். ஆனால் இது கொஞ்சம் ஸ்டோரி சீரியஸாக போதும் இல்லை, பையனை தூக்கி வச்சிருக்காங்கல்ல நம்ம ட்ரெய்லரில் பார்க்குறோம்ல. ஸோ எந்த அப்பாக்கா இருந்தாலும் ரியாலிட்டிலே வந்து பையனை தொட்டா கோவம் வரும்ல ஃபேமிலியில். ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு கேங்ஸ்டர் அவரோட பையனை தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அவரை பற்றின பேக்ரவுண்ட் தெரிஞ்சு தான் தூக்கி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கேங்ஸ்டருக்கு இன்னும் பயங்கர கோவம் வரும்ல. ஸோ அதை எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்க விஷயம் தான். அந்த கேங்ஸ்டர் எந்த மாதிரி கேங்ஸ்டருங்கிறதே ரிவீல் பண்ணிட்டாங்க. அமர்கலம் அந்த ஆர்ஜின் மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஸோ அப்போ ஆர்வமாக இருக்குது, அதுதான். ஆனால் வந்து இப்போது ரெஃபரன்ஸ்க்கு சீன் வச்சது ஓகே, பட் டைலாக்ஸும் பார்த்தீங்கன்னா அதே டைலாக். த்ரிஷா மேம் சொல்கிறாங்க என் அப்பாவை தள்ளி விட்டதே அவர் தானே, பிரபு சார் வந்து அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கேட்ட டைலாக்ஸ் தான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க. அதாவது சீன்ஸ் ரெஃபரன்ஸ் வைக்கலாம், பட் டைலாக்ஸ் ஏன் வச்சிருக்காங்க? எஸ், ஏன்னா எல்லாமே ஹைப்பான விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், பிடிச்ச விஷயங்கள். ஏன்னா பில்லா வந்து எல்லாருமே பிடிக்கும். இன்னொரு பில்லா வராதா அதே டைரக்ஷனில் ஐசாரை பார்க்க முடியாதா அப்படின்னு எல்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க. அது பாசிபிள் இல்லை போல இப்போ. ஸோ அப்படி இருக்கப்ப அந்த காம்போ இருக்குல்ல, பிரபு சார் வந்து பில்லா இன்ட்ரோ கொடுக்குற சீன் இருக்குல்ல, அது அந்த பில்டப் அப்பவே பொருந்துங்கிறான். அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவேங்கிறது ஹியூமரா இருக்காது, அப்பவுமே அந்த கேரக்டர் எழுதக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ அதை எடுத்து இங்கே வைக்கிறாங்கன்னா ஹைப்பு தான். இப்போ ட்ரைலரில் நம்ம பார்த்த ஹைப்பு படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? தாராளமா. இந்த டயலாக்ஸ் அண்ட் சீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ இது வழியாக தான் படம் போகணும், அப்போ தான் நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும். ட்ரைலர் ஒரு மாதிரியும் படம் ஒரு மாதிரி தான் ரிலேட் பண்ணிக்க முடியாது. ஸோ இது மாதிரி தான் இருக்குமா படத்தில்? எஸ், இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த டைலாக் பேசணும்ல, பயத்துக்கே பயம் காமிக்கிறோன்னு. படம் முழுக்க அது மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் இருக்காது. அங்கங்க ஹைப்பான இடங்கள்ல ஒரு டக்குன்னு ஒரு பிளாஸ்ட் மாதிரி ஒன்று சின்னதா கிராக்கர்ஸ்லாம் பார்க்குறோம்ல, வெடிச்சு சின்னதாக ஒரு அழகாக ஒரு அழகு சேர்க்கும்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஹீரோ லான்ச் ஆகிறாரு, ஒரு இன்ட்ரோ சீன் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும் அவர் பயங்கரமான ஹீரோ தான் அப்படிங்கிறது. அதை தாண்டி இப்போ பிரபு சார் அந்த டைலாக் சொல்கிறப்ப அப்படி இருக்கும். அது தேட்டர் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, அப்படி இருக்கும். அண்ட் ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது பயங்கரமான ஃபேன் பாய் சம்பவம் தான் பண்ணியிருக்காரு ஆதிக். ஸோ அவருடைய படங்கள் பார்க்கும்போதுமே இது அதே பேட்டர்னில் தான் இருக்குது. அந்த சாங் ஒன்று வச்சிருக்காரு இல்லையா ட்ரைலரில், அவரோட ஸ்டைல் தான், ஆதிக் ஸ்டைல் அது. ஸோ இந்த பாட்டு தான் வைப்பார், நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த பாட்டு கேட்டோன்னா உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஓ, இந்த பாட்டு வச்சா தான் ஆடியன்ஸ் கிராப் பண்ண முடியும், அந்த மாதிரி கான்செப்டில் எடுத்துக்கிறீங்களா, இல்லை அதுக்கு அது சூட்டபிளாகவே இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அந்த பாட்டு படத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். மீன்ஸ் வில்லனோட இன்ட்ரோ அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு ரொம்ப அழகான இன்ட்ரோவா இருக்கு. வில்லன் இந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், பயங்கரமான ப்ளே பாய், பயங்கரமான ரிச்சான ஒரு பர்சன், ஒரு பெரிய சிண்டிகேட்டை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ஸ்டில் அவன் லைஃப் என்ஜாய் பண்ணுவான். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற மோட்ல இருக்க ஒருத்தன். ஏன்னா அவன்கிட்ட ஹெவிலோட கன்லாம் இருக்கு, அதை வச்சுட்டு ஒரு பர்சன் இவ்வளோ ஜாலியாக இருக்கான்னா அவன் எவ்வளோ டெட்லியான ஒரு பர்சன். அதுவும் தமிழ் பாடலை வச்சு அங்கே ஷிப்பில் மஜா பண்ணுறான், ஃபன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவனோட கேரக்டரைசேஷன் பாருங்க.
ஸோ அப்போ அது பயங்கர கிளாஷாக இருக்கும், சூப்பராக இருக்கும், பக்காவாக பொருந்தது. வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராக இருக்கும். அண்ட் அர்ஜுன் தாஸ் பார்த்தோன்னு நீங்கள் என்ன நினச்சிங்க? ஹேர் கலரு, அந்த ட்ரெஸ்ஸு மொத்தமாக வேற மாதிரி இருந்தார் அவரு. உண்மையாக சொல்லணும்னா பொறாமையாக இருந்துச்சு. சார் படத்தில் வில்லனா, அதுவும் இப்படிப்பட்ட ஒரு வில்லனா, அவர் அதுக்கு வெல் டிசர்வ்ட் அவர். ஏன்னா அவர்கிட்ட இருக்குது, அந்த ஸ்டஃப் இருக்குது, ஏன்னா growth அப்படி இருக்குது. ஸோ அந்த வகையில் மிக பொருத்தமான ஒரு பர்சன். லிட்டலி ஓப்பன் அப் சொல்லணும்னா சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவர் பேசுகிற டைலாக் கூட வந்து அஜித் சாரோட டைலாக் தான். அதை கேட்கும் போதுமே ஓ இது மங்காத்தா, இது வந்து தீனா, இது வந்து அப்படின்னு நமக்கு அந்த டைலாக்ஸ் கூட ரிசம்பிள் ஆகிட்டே இருக்கு அங்கங்கே. அதான் இது நீங்கள் சொல்கிற மாதிரி தான், நம்ம கேட்குற டைலாக்கு அங்கங்கே எல்லா கேரக்டர்ஸும் பேசிகிட்டே இருக்குது. அது ஸ்க்ரீனில் திகட்டாதுன்னு நான் சொல்கிறேன், போர் அடிக்காது. அந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்கான விஷயங்கள் உள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இடையில இந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஸோ அர்ஜுன் தாஸ் இந்த படத்துக்கு மிக பொருத்தமான வில்லன் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈக்குவலான வில்லனா காமிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு சப் வில்லனா தான் அவர் வருவாப்ல, ஆனால் இங்கே ஈக்குவலான வில்லனா அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. இதை அவர் முழுசாக யூஸ் பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு தெரியும் இந்த ஸ்பேஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு, பக்காவாக யூஸ் பண்ணியிருப்பார். அவரே இந்த படத்தில் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சோம். அண்ட் அவர் போக வந்து இன்னும் சில வில்லன்ஸ் காட்டுறாங்களே, ஜாக்கி ஷெராஃப் காட்டுறாங்க, அண்ட் மலையாள ஆக்டர் ஒருத்தர் காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு இன்னும் இது ஒரு பெரிய ஓவரால் இன்டர்நேஷனல் சிண்டிகேட் மாதிரியும், இவங்கெல்லாம் ஒரு கேங்ஸ்டர்ஸாக இருக்க மாதிரியும், எதிர்த்து அது அஜித் சார் கிட்ட நிற்கிற மாதிரியும் அந்த மாதிரி சில விஷயங்கள் காட்டுறாங்க. படத்தில் எப்படி ஃபுல்லாக கேங்ஸ்டர் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அப்பா பையன் சென்டிமெண்ட் வரும்னு நினைக்கிறீங்களா? என்ன மாதிரி கதை இருக்க போகுது? எப்பவுமே எந்த ஆக்ஷனுமே ஒர்க் அவுட் ஆகணும்னா எமோஷனல் ஒர்க் அவுட் ஆகணும், சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகணும். எனக்கு கேஜிஎஃப் ஒர்க் அவுட் ஆனது காரணமே அதுதான். ஸோ அந்த வேலை இங்கே ஒரு எமோஷன் கண்டிப்பாக இருக்கும். சார் வச்சிருப்பாப்புல. அதை தாண்டி இது எப்படி இருக்கும்னா, பெரிய பெரிய டான்ஸ் இருக்காங்களே, இப்போ ஜாக்கி ஷெராஃப் சார்லாம் காமிக்கிறாங்களா, அவரில் வந்து எதுவுமே தெரியாமல் ஒரு கேரக்டர் இருக்காது. கண்டிப்பாக இந்த ஹீரோ ஏகேன்னு சொல்கிறாங்களே, அவரோட ஆரியம் தெரிஞ்சிருக்கும், இப்படிப்பட்ட ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு. ஸோ அவன் ஜெயிலில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவருக்கு அது தெரியாமல் இருக்கும். அர்ஜுன் தாஸ் அவர் கேரக்டர் பேர் தெரியல, அவருக்கு அது தெரியாமல் விளாண்டலாம், ஃபன் பண்ணிடலாம், இல்லை பையனை கடத்தி கூட வச்சுட்டு இருக்கலாம். ஸோ அப்போ அவன் அப்படிப்பட்ட ஆள், அவங்ககிட்டயா நீ வம்பு பண்ணியிருக்கங்கிற மோடில் போனால் நல்லா இருக்கும். டெம்ப்ளேட் மோட நம்ம பார்த்தது தான், ஸ்டில் ட்ரீட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான், இப்போ நிறைய ஹோட்டல் இருக்குது, எல்லாம் ஒரே பிரியாணி ஒரே இதுதான், ஆனால் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும்ல, இங்கே போனால் ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மோடு இருக்குல்ல, அப்படிப்பட்ட படமாக தான் அது இருக்கும். அண்ட் த்ரிஷா மேம் வந்தபோது நமக்கு தெரியும் ஆப்வியஸாக அவங்க இருக்காங்க படத்தில், அவங்க வந்து இந்த டயலாக் சொல்லும் போதெல்லாம் ஓகே. பட் லாஸ்ட்டில் வந்து சிம்ரன் மேம் ஒரு டச் கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான மொமெண்ட். அது பார்க்கும்போது மேம் இருக்காங்களா அந்த மாதிரி இருக்கு. அதில் வேறு அவங்க ஒரு டயலாக் சொல்கிறாங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு மிஸ் பண்ணுற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கையில் கன் வச்சிருக்கிறத பார்த்தா அப்போ அவங்க வில்லன் சைடோ அப்படின்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு வில்லன் சைடு இருந்தா ஓகே தான், ஆனா சாருக்கு சப்போர்ட்டிவான கேரக்டர் அது இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும்னு எனக்கு தோணுது. எஸ், ஏன்னா அவங்க வில்லன் கேரக்டர் நிறைய பண்ணிட்டாங்க ரீசெண்ட் டேஸ்ல. அது டெட்லி வில்லன்கிற தாண்டி கொஞ்சம் எனக்குலாம் பிடிக்கல, கஷ்டமா இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி வில்லன்லாம் பண்றாங்க, இவங்க இப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி. வேல்யூவான கேரக்டர் கொடுங்களேன் உங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்ல, வெப் சீரிஸ்லாம் பார்த்துருக்கோம். அது வேண்டாமே எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹீரோ சப்போர்ட்டிங் ரோலா இருந்துச்சுன்னா அது பயங்கர வேல்யூவா இருக்கும், ஹைப்பா இருக்கும். ஏன்னா அவங்களோட காம்போ ஒர்க் அவுட் ஆன காம்போ இல்லை, அவங்க ஸ்க்ரீனில் 2 பேர் வந்தாலே ரொம்ப அழகான காம்போல அது. ஸோ அப்போ சப்போர்ட்டிவான கேரக்டர் தான் எனக்கு சூப்பராக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ ஆனால் எனக்கு என்னவோ லைட்டாக கன்று வச்சுட்டு அப்படி பேசும்போது பார்க்கும்போது சரி ஓகே மேபி வில்லன் சைடோன்னு எனக்கு தோணுச்சு. எஸ், ஏன்னா எனக்கு இருக்க வில்லன் எல்லாரையும் காலி பண்ணாதான் இந்த படம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நமக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ சார் மேம கொள்ற மாதிரி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சார் வந்து ஒரு சைடில் பார்த்தா அவரோட ஃபோட்டோ அவரே எடுத்து பார்ப்பார்ல, அவர் பில்லால் இருந்த பிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இவரோட பாஸ்டா இதில் காட்டுறாங்களோ, அந்த பாஸ்டில் நடந்ததை வச்சு ஐ மீன் அவர் கேங்ஸ்டராக இருக்கும்போது யார் கூடலாம் எந்த கேங் கூடலாம் பிரச்சனை பண்ணாரோ அந்த கேங் கூட திருப்பி இங்கே ஒரு ரிவல்ரி நடக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் காமிச்சது, அந்த ரெஃபரன்ஸ் வச்சதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது படத்தில் இருக்குமா இல்லை ஜஸ்ட் ஒரு ஹைப் எலிமெண்ட்ஸா? எனக்கு தெரிஞ்சு ஹைப் எலிமெண்ட்டாக இருக்கிறது தான் சரி. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது, அவங்ககிட்ட என்ஓசி வாங்கணும், அவ்வளோ ஈஸியாக அவங்க அலோவ் பண்ணிட மாட்டாங்க. அந்த 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 சகாவை யூஸ் பண்ணிக்க விட மாட்டாங்க. பில்லாங்கிற ஒரு கேரக்டர் பில்லா தான் அவன். ஸோ அவன் தான் இங்கே எவால்வ் ஆகி வராங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியாதுல்ல. அப்போ இனி பில்லா 2 எடுத்தால் அந்த அந்த வேல்யூ குறைஞ்சிற வாய்ப்புகள் இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கப்போ எனக்கு தெரிஞ்சு அது அந்த அவ்வளோ ஈஸியாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஓகே, அலோவ் பண்ண படங்களுக்கு மட்டும் டீப்பாக கனெக்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எல்லா படத்துக்குமான லிங்க் இதில் இருக்காது, இருக்கவும் கூடாதுங்கிறது தான் என்னோட. டீப்பா இருக்கக்கூடாது, அப்படி மேலோட்டமா அப்படி இருக்கலாம், அது ஜாலியா இருக்கும். டீப்பா உள்ள போயிட்டா அப்ப இது என்ன கதை ஆயிரும்ல. இது வந்து முழுக்க முழுக்க ஃபேன்ஸ் படம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ மற்ற ஆடியன்ஸ் வரலாமா கூடாதா? இல்ல, தாராளமா வரலாம். ஏன்னா இப்போ இந்த படம் ட்ரெய்லர் பார்க்குறப்ப வீட்டில் ஃபேமிலியோட உட்காந்து அப்பா அம்மா கூட பார்க்குறோன்னா ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கு. எஸ், ஈவன் அவங்க கனெக்ட் பண்ணிக்க முடியுமா? இது வந்து ஃபேன்ஸ்க்காக தான் பார்த்தாலே தெரியுது, பட் எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியணும்ல. எல்லாராலையும் முடியுங்க. இப்போ ரீசெண்டாக ஹிட்டான படங்கள்லாம் பயங்கரமான ஆக்ஷன் படங்கள் தாங்க. ஆக்ஷன் படங்களை தான் ஃபேமிலியோட பார்த்தாங்க. இப்போ சார் சொல்லிட்டு இருந்த மாதிரி விக்ரம்ல ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக ஹிட்டான படங்கள் எல்லாம் பாருங்களேன். நான் சொல்றது ஃபினான்ஷியலி ஹிட்டான படங்கள் நான் சொல்கிறேன். எல்லாமே பக்கா ஆக்ஷன் படங்கள். ஆக்ஷன் படங்கள் மக்கள் பார்க்க தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேமிலியோட. ஸோ அப்படி இருக்கப்போ இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வெறும் இளைஞர்கள் மட்டும் பார்த்து மார்க் ஆண்டி 100 crores தட்டி இருக்காது, ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்த பிறகு தான். ஸோ
கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்காத காட்சிகள் இருந்துச்சுன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு. அண்ட் இப்போ ஃபேன் பாய் சம்பவம் சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. லோகேஷ் சார் வந்து கமல் சார் வச்சு விக்ரம் பண்ணியிருந்தாரு. அதுலேயும் அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாரு. விக்ரம்ங்கிற பேர் வச்சு கூட அந்த ஏஜென்ட்டுங்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாரு. பட் அதில் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் அதை கொடுக்காம அவரோட கதையில் கமல் சார் உள்ளே கொண்டு வந்திருப்பாரு. பட் ஆதிக் வந்து ஃபேன் பாயா இதில் வந்து த்ரூ அவுட் அப்படியே அஜித் யூனிவர்ஸ்குள்ளே போயிட்ட மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்களா? அது போயிட்டாரு, அவருக்கு அது பிடிச்சிருக்கு. அவர் இப்போ மார்க் ஆண்டனிங்கிறது நான் அந்த படம் வந்தப்போ நான் சொல்லியிருந்தேன், இது வந்து புதுசு இல்லை, நம்ம எல்லாரும் பார்த்த அனுபவிச்ச ஒரு பிரியாணி தான் அது. அதில் சில ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ அது இன்னும் நமக்கு பிடிச்சி போச்சு. ஸோ அதே டோனில் தான் எது ஒர்க் அவுட் ஆகுதோ அது இன்னொரு அப்ளை பண்ணி பார்க்குறாரு. ஸோ புதுசாக ட்ரை பண்ண இப்போ அவருக்கு ஆர்ட் ஃபிலிம் எடுக்க தெரியாதா, ஒரு எமோஷனல் ஃபிலிம் எடுக்க தெரியாதா? இப்போ பையனை கடத்தி வச்சிருக்காங்க, அப்பா காப்பாற்ற போறாரு, அதை மட்டுமே கதையை வச்சு படம் டைரக்ட் பண்ண தெரியாதா அவருக்கு? இதே கலர் பேலட்ல தெரியும். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சு மார்க் ஆண்டனியில். ஸோ அதையும் இங்கே அப்ளை பண்ணுவோங்கிறது தான் அவ்வளோ. ஏன்னா அதை பார்த்தா சார் ஓகே பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அஜித் சார் நான் சொல்கிறேன், இந்த ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு, இந்த மூலம் நம்ம போகலாம் அப்படின்னு. ஸோ ஒரு டேரக்டருக்கு தெரியாது கிடையாது, அவங்க பண்ணுற எல்லா விஷயமும் அவங்க தெரிஞ்சு தான் பண்ணுவாங்க. பட் இப்போ சொன்னீங்க, இப்போ மற்ற படத்துடைய அது அவ்வளோ ஈஸி கிடையாது என்ஓசிலாம் வாங்குறதுன்னு. இப்போ இது ஒரு ஏசியூவா இருந்தா இல்லை, அது சான்சஸ் ஜீரோ தாங்க. இருந்தால் சூப்பர் தான், ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு சான்சஸ் ஜீரோ. அது அவ்வளோ ஈஸியாக சேர்த்துற முடியாது எல்லாத்தையுமே. ஏன்னா ஆரம்பிக்கிறது ஈஸி. இப்போ எல்சியூ ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் முடியறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்? எவ்வளோ கேள்விக்குறிகள் இருக்குது. இப்போ சார் வந்து அரசியலுக்குள்ள வந்துட்டாரு, லியோ 2 இருக்குமா இல்லையாங்கிறதா. லியோ 2 இருந்தால் தான் படம் முடியும், கதை ப்ராப்பராக முடியும். ஸோ அவ்வளோ ஈஸியாக அதை ஆரம்பிச்சு கை வச்சிட மாட்டாங்க, வச்சா சிக்கலாயிரும், முடிக்கிறதே கஷ்டம். அதனால சொல்கிறேன், அந்த பொறுப்புணர்வு இருக்குது, கண்டிப்பாக முடிச்சிருவாங்க அப்படின்னா தாராளமாக கை வைக்கலாம். ஏன் தலை வேற இஸ் இன்டு ரேசிங் அதெல்லாம் வேற. ஸோ அதனால அவர்கிட்டயும் படங்கள் சைன் பண்ணுறது கஷ்டம் தான் கண்டிப்பாக. ஆனால் அடுத்து ப்ராஜெக்ட்டுமே சார் தான் ஒர்க் பண்ண போகிறதா பேச்சு நான் சோஷியல் மீடியா பார்த்தது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிலிம் எஸ் ரேப்போ ஆதித்யராஜன் சார் அடுத்த படமும் சார் கூட தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அப்போ அதுவும் இந்த மாதிரி ஒரு டிபிக்கல் ஃபேன் பாய் ஆர் அதுக்கு வேற ஒரு ஜர்னல்? இல்லை, இந்த டைப்லாம் போவாங்க, மாற மாட்டாங்க. ஏன்னா இந்த டேரக்டர் கிட்ட இப்படி தான் படம் இருக்க போது எதிர்பார்த்தா மக்கள் போறாங்க. ஸோ அப்போ அதை அவங்க கொடுப்பாங்க. ஈவன் அவங்களுக்கு வேற மாதிரி படங்கள் எடுக்கணும்னு நினைச்சா கூட ஆப்ஷன் கிடையாது, அவங்க இதுதான் பண்ணி ஆகணும் மக்களுக்கு. ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி அதான் கேட்பாங்க, எனக்கு இது மாதிரி படம் கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. ஸோ அதான் கொடுத்தாகணும். அண்ட் ட்ரைலர் ஆகட்டும் இல்லை அந்த படத்தில் வர சாங்ஸ் ஆகட்டும், படத்துக்கு இன்னொரு பில்லர்னே சொல்லலாம் ஜிவி பிரகாஷ் சார். ஸோ அந்த நடுவில் வர ரேப் கூட வந்து பக்காவாக இருந்துச்சு இல்லையா? ஸோ சாங்ஸ் எல்லாம் கேட்டிங்களா? ஓஜி சம்பவம் எல்லாம் கேட்டிங்களா? எப்படி இருந்துச்சு? நான் அதெல்லாம் என் சேனலில் பிரேக் பண்ணியிருக்கேன். நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிவி ப்ரோவை. அவர் ஜாலியாக இசையமைக்கக்கூடியவர். அவருக்கு இயக்குனருக்கு எது வேணுமோ அதை அப்படியே கொடுத்துருவார். எனக்கு ஆர்ட் ஃபார்மில் டீப்பாக போகிறேன் அப்படின்னா 1001 இப்போவுமே நினைச்சாலே உடம்பு செல்லுக்கும், அதையும் கொடுப்பாரு. எனக்கு மஜா வேணும், ட்ரம்ஸ் வச்சு டம்னு கொடுங்க எனக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரீமும் கொடுப்பாரு. ஏன்னா இப்போ இதில் நம்ம பார்க்குறோம், மார்க் ஆண்டனி நம்ம பார்த்துருக்கோம், ஃபுல்லாக ரீமிக்ஸ் தான், ரீமாஸ்டர்ட் சாங்ஸ் தான் பார்க்குறோம். ஆனால் அதை கரெக்டாக கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல, குவாலிட்டியாக கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா அவருக்கு இசையமைக்க தெரியாதா? ஏன்னா வெயில் படத்துக்கு இசையமைச்சவர் ஜிவி பிரகாஷ். ஸோ அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி இசை அவர் கொடுப்பாரு. இயக்குனருக்கு எது தேவையோ அதை 100% கொடுத்துருவாப்ல, அவ்வளோ. அண்ட் எனக்கு வந்து விடாமுயற்சிலையும் சரி இதுலேயும் சரி ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன தோணுச்சுன்னா, திடீர்னு பார்த்தா ஒரு சில சீன்ஸில் அவர் வந்து ரொம்ப ஃபிசிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு, ரொம்ப ஒல்லியாக இருக்காரு. ஒரு சில சீன்ஸில் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்காரு. எது எப்போ நடந்ததுன்னே நமக்கு புரியல. அதுலேயே வந்து போடுறாங்க 10 years பிஃபோர் 12 years பிஃபோர்னு விடாமுயற்சியில் போட்டாலும் திடீர்னு அதில் வேற மாதிரி இருக்கார் இல்லையா? இந்த ட்ரைலரில் பார்த்தாலும் அப்படிதான் இருக்காரு. திடீர்னு ஒல்லியாக இருக்கார், திடீர்னு குண்டா இருக்கார். ஸோ நம்ம எப்படி வந்து இதை ட்ராக் பண்ண போகிறோம்? இந்த மூவி ஃப்ளோ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இவர் இவ்வளோ ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சனால சொல்கிறேன். ஏன்னா இந்த ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு ஹீரோ மெனக்கெட்டு பண்ணுறாருன்னா அதை ப்ராப்பராக மக்கள்கிட்ட புரிய வச்சிடணும், அது டைரக்டரோட வேலை. ஸோ அதை கரெக்டாக பண்ணிடுவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெய்லர் நீங்கள் சும்மா பாருங்கள், எந்த ஐடியாவும் இல்லாமல் சும்மா ஜென்ரலாக பாருங்களேன், மியூட் பண்ணிட்டு கூட பாருங்கள், அந்த ஃப்ரேமோட குவாலிட்டி பாருங்கள். ஒவ்வொரு எங்கேயுமே பிசுரே இருக்காது. நான் சொல்கிறது எந்த எஜ்ஜிலையுமே சொல்கிறேன், பிசுரே இருக்காது. ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க் பண்ண ஒரு பர்சன், தனக்காக ஒரு ஹீரோ, தனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ உடம்பை இவ்வளோ வருத்திட்டு இவ்வளோ டெடிக்கேட்டடாக ரெடி ஆகுறாரு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ண மாட்டார், கிளியர் கட்டாக தான் பண்ணுவார், எந்த குழப்பமும் இருக்காதுங்கிறனா. அண்ட் இதில் வந்து ஒரு டயலாக் எனக்கு தோணுச்சு என்னன்னா, பொதுவாக நம்ம வந்து தளபதிக்காக அண்ணன் வரார் வழி விடலாம் நமக்கு பாட்டு கேட்டிருக்கோம். பட் இந்த படத்தில் வந்து டைலாக்ல யோகி பாபு சார் சொல்லுவார் ஏகே வரார் வழி விடு. அது ஏதாவது கான்ட்ரவர்ஷியல் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதெல்லாம் கிடையாதுங்க, கான்ட்ரவர்ஷியெல்லாம் இங்கே பெருசாக உருவாகாது. ஏன்னா ஈக்குவலாக இப்போ விஜய் சார் ஸ்க்ரீனில் இருக்காரு, படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா மீன்ஸ் ஒரு படம் தான் இருக்கணும் இருக்காருன்னா அது ஒரு டஃப் கொடுப்பாங்க, அது ஃபன்னாக இருக்கும் போகும். ஆனால் இப்போ அது 2 ஹீரோஸுமே அந்த மோடில் இல்லை, அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு பெருசாக ஃபேன்ஸோட தேவையும் கிடையாது. ஏன்னா ஒரு பீரியடில் வந்து ஹீரோ சண்டை போடுறாங்க அப்படின்னா ஃபேன்ஸ் கேட்பாங்க, என் ஹீரோ தப்பு சொல்லிட்டாங்க, அப்போ என் ஹீரோ பதில் சொல்லணும் அப்படின்னு. ஸோ பாடல் மூலம் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபேன்ஸும் அந்த மோடில் இல்லை, ஹீரோஸும் அந்த மோடில் இல்லை, எல்லாருக்கும் மேரேஜ் ஆகி குழந்தைலாம் பிறந்துச்சு. ஸோ பக்குவப்பட்டாங்க, இனி அந்த சண்டை அப்படிலாம் வராது. ஸோ அர்ஜுன் தாஸ் சார் பற்றி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அவர் தான் ஒரு மோஸ்ட் பிரைம் வில்லன் மாதிரி காமிக்கிறாங்க இதில். பட் லைட்டாக அந்த ரோலெக்ஸ் சாயல் வருதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு அதை பார்த்து ரோலெக்ஸ் ஞாபகம் வந்தாரா? சான்சஸ் ஜீரோ. இது லொக்கேஷனே வேற, அவரோட கேரக்டரைசேஷனே வேற. எனக்கு தெரிஞ்சு ரோலெக்ஸ் இப்படி பெண்கள் கூட மஜா பண்ணுவானான்னு எனக்கு தெரியலையே.
ஓகே, அதுல வந்து ஃபுல்லா ரோலெக்ஸ் ரிவீல் பண்ணல. ஆமா, நீங்க விக்ரம் ரோலெக்ஸ் தானே சொல்றீங்க? ஆமா, விக்ரம் ரோலெக்ஸ் தான். அவர் ரொம்ப ரகடான ஒரு பர்சன். அவர் கழுத்தை கட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். பெண்கள் கூட இப்படி வச்சுட்டு ஆடக்கூடிய பர்சன் கிடையாது. இங்க டோட்டலா வேறையா இருக்குல்ல. ஸோ அதனால எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, துளியும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து பயங்கர பேன் இண்டியன் ஃபிலிம், அதாவது பாலிவுட் மாலிவுட்னு அத்தனை ஆக்டர்ஸுமே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் ரிகார்டிங் பாக்ஸ் ஆஃபீஸ். நீங்கள் எவ்வளோ கலெக்ஷன் வரும் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, எல்லாருக்குமே கோல் என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஒரு படம் 100 crores 1000 crores அடிச்சிடாதா அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப் தான் இது நான் சொல்லுவேன். நம்ம பேசுவோம், ஆசைப்படுவோம். என்ன இப்போ அடிக்கல வேற, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆசைப்படுவோம். ஏன்னா அதுக்கு இது ஒருத்தான படமாக தானே இருக்கு, மெனக்கடல் இருக்குல்ல. பட் ஆர்டிஸ்ட்டை கூட வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல, நிறைய லொகேஷன் போயிருக்காங்க. ஏன்னா இப்போ லைட்டிங்காக இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும், அதான் சார் ஒரு ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக 100% கொடுத்துருக்காங்க எல்லாருமே. ஈவன் மேக்கப்பாக இருக்கட்டும் 100% கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸுமே நான் சொல்கிறேன், விஎஃப்எக்ஸும் பயங்கரமாக இருக்குது. ஒரு கார் ரொட்டேட் ஆகி டாப்பில் இருக்க இதில் இந்த 360 பிளாஸ்ட் ஆகுது. ஸோ அதோட டீட்டெயிலிங்லாம் நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பாஸ் பண்ணி ஸ்லோவாக பார்த்தா கூட குவாலிட்டி இருக்குது. ஸோ ஃப்ரேம் பை ஃப்ரேம் எக்ஸ்ட்ரீம் நிறைய ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்கிப்பபிள் ஃப்ரேம் கிடையாது, ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ டெடிகேஷன் இருக்குங்கிறப்ப நம்ம 1000 கோடி எதிர்பார்ப்போம். நம்ம பேசுவோமே ஜாலியாக, வந்தால் சந்தோஷம் தானே. ஸோ ட்ரைலர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏகே ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, மொத்த ஆடியன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. அதே மாதிரி படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதானே படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ணும் கண்டிப்பாக பண்ணும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.